வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து க்ரூஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி சின்ன வேலை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேமுக்கு வந்து நேற்று ஜூஸை குடிச்சிருக்கான். அப்போ வேணான்னு சொன்னேன். அவனுக்கு வந்து இப்போ சளி ஆகிடுச்சு. அதனால வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு அவன் குடிக்கிறான். எனக்கு தெரியும் எதுவும் இல்லைன்னு, இருந்தாலும் வந்து ஒரு டாக்டர் போய் செக் பண்ணிடுவான். கொஞ்சம் தூரம் வந்துருக்கோம், நாள் வந்துருக்கோம். அதனால வந்து செக் பண்ணிட்டு டாக்டர் போய் பார்க்கறதுக்கு இப்போ பிரேம் போயிட்டு இருக்கான். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஆரஞ்சு ஜூஸ் என்ன போட்டு குடிச்சா? ஐஸ்கிரீம். ஐஸ் எப்படி போட்டான்? இவ்வளோ ஒரு கையெல்லாம் வள்ளி. நான் போடல, அதுவா விழுந்தது. அது மிஷின் வேணாம்னு சொல்லுங்கள. இந்த அதுக்கிட்ட மிஷின் போய் என்ன பேசுறது? காடை போட்டதே வந்துருக்கு. அது என்ன மாதிரி ஜூஸ்னா, இந்த சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து இந்த காடு போட்டோம்னா ஜூஸ் குடிஞ்சு அது மிஷின் மாதிரி ஜூஸ் மிஷின் இருக்கு. அதுல போய் ஆர்வப்பட்டு தண்ணி வேணும் கேட்டான். தண்ணி வாங்கி குடிக்க வேண்டியதான். அப்பவே அது இல்லாம ஜூஸை குடிச்சிருக்கான். இப்படி ஒரு சுத்தம் மாடி. தண்ணியே கிடைக்க மாட்டேங்குங்க. 200 ml 6 ml பாட்டில் கூட இங்க கிடைக்க மாட்டேங்குது. 200 ml 100 ml அந்த மாதிரி பாட்டில் வச்சிருக்காங்க. அது 1/2 ml இல்லையா, 1/2 லிட்டர். அதான் 1/2 ml தான். இப்போ நாங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வந்து மீதி சொல்றோம். 2 moments later. கைஸ், பிரேம் வந்து ஹாஸ்பிட்டல், நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டு வச்சு பிரேமை கூப்பிட்டு போனோம். போய் பார்த்தோம்னா எங்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்து எல்லாம் உட்கார வச்சு எங்களையும் பேசுற மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி டாக்டர் வெயிட்டிங் இருந்தோம்னா பிரேம் போய் டாக்டர் பார்த்தேன். டாக்டர் என்ன சொல்றாரு, என்ன கதை வரைய சொல்றேன். போனேன் இங்கிருந்து போனேங்க. போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. போனேன். திடீர்னு பார்த்தா கார் பார்க்கிங் அனுப்பிச்சு விட்டாங்க. கார் பார்க்கிங் அனுப்பிச்சு விட்டு சரி ஓகேன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. சரின்னு உட்காந்தேன். எனக்கு முன்னாடி 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நம்மளே முதல்ல அனுப்பிச்சு விட்டாங்க. சரி சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். சரி டக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். பிள்ளைல எவ்வளோங்க ஃபீவருக்கு, கோல்டு, காஃப்னா எவ்வளோங்க வாங்குவாங்க? என்ன ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. $220 திரும்பி வந்துட்டேன். மாத்திரையை போட்டு சரி பண்ணிட்டு ஊர் காசுக்கு எவ்வளவு தெரியுமா? 15,000 ரூபாய் வெறும் கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும். என்னடி இது? அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட், அங்கேதான் டானிக்கோ மருந்தோ கொடுத்தாங்கன்னா ஊசி, அதனால அதுக்கப்புறம் அதுக்கு தனியா சார்ஜ் இருக்கு. அதெல்லாம் எவ்வளோ கேட்காம தெரிச்சு ஓடி வந்துட்டேன். டாக்டரை பாக்குறதுக்கு எதுங்க 5,000 ரூபாய்? ட்ரீட்மெண்ட் கூட இல்லைங்க அது. அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து வரும்போதே டோலோ கொண்டு வந்துட்டோம். அதை ஒன்று போட்டு தண்ணியை குடிச்சு இப்போ உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் சரியாச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா சின்னதாக வேற எங்கேயோ மெடிக்கல் பார்த்து இங்கே ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். அதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை, லைட்டாக காஃபு. அதுக்கப்புறம் அந்த துன்பமெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு வலிச்சிருச்சு. அதனால இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து பர்ச்சேஸ் போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டோம். இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து நைக் ஷோரூம் மேனுஃபேக்சரிங்கே இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஷோரூம் அவுட்லெட், ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போனோம்னா எல்லாமே 50%, 70% ஆஃபர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதை கண்டுபிடிச்சது பிரேம் தான். ஸோ அவன் மனசு நோகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பண்ணல, போய் பார்க்கணும். ஏதாவது பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணோம். ஏதாவது நமக்கு ஏற்ற மாதிரி கம்மி ரேட்ல இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாங்கள் நிறைய வீடியோ பார்த்துருந்தோம். அவனுக்குள்ளே வந்து இந்த 50%, 90% ஆஃபர் எல்லாம் என்னென்னமோ வாங்கினாங்க. அதுக்கெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க. நாங்களும் போய் பார்த்துட்டு அது அப்படிதானா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு காமிக்கிறோம். அது அப்படியா இருந்தால் நீங்களும் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா அதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் விட்டுறோம். போய் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரேட்டு கேட்கணும். ரேட் கேட்டு அதுக்கப்புறம் ஆஃபர் எதாவது இருக்கான்னு கேட்கணும். கேட்டுட்டு 70% 50% ஆஃபர்னா போய் வாங்கிட்டு வர வேண்டியது. வேற எதுவும் பர்ச்சேஸ்ல அது போக வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. ஏமாந்து இனிமேல் ஏமாற மாட்டோம். அவங்க ஏமாத்தி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து அந்த நைக் ஷோரூம் வந்துட்டோம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சிட்டி பாயிண்ட்ல ஒரு மால் இருக்கு. அந்த மால்குள்ள இருக்கு. போனோம்னா 70% வரைக்கும் ஆஃபர் போட்டுருக்காங்க. நைக் மட்டும் இல்ல, பூமா இருக்கு, அடிடாஸ் இருக்கு, ஒரு அண்டர் ஆர்மர், நிறைய பிராண்ட் இருக்கு. நிறைய ஸ்போர்ட்ஸ் பிராண்டுக்குலாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நல்லா இருந்தா நாங்களும் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு அது எப்படி இருக்கு, வாங்குறோமா இல்லைன்னு பார்க்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்கு, ரேட் என்ன, பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டீடைல்டா நாங்க சொல்றோம். ஒரு பர்ச்சேஸ் வீடியோ ஏமா அப்படிதான்டா, இதுல வந்து இருக்குடா. நீ சொல்ற மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் இருக்குங்க. இது வந்து வெளியே பார்க்க பெருசா இருக்கு, ஆனா உள்ள சின்னதா இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு நேத்து போனது பாத்தீங்கன்னா வெளியே சின்னதா இருந்தது, ஆனா உள்ள சரியா எல்லாமே வந்து ஃபேக்டரி அவுட்லெட்டா வச்சிருக்காங்க. அடிடாஸ் ஃபேக்டரி, ஏசிஸ் ஃபேக்டரி அவுட்லெட், பூமா அவுட்லெட், நைக் இங்க இருக்கு. நைக் 2 moments later. நைக் சொன்னா கிளம்பிடுவோமா? பர்ச்சேஸ் பண்றதா முடிஞ்சது. எங்க இருக்குது? மேல போ போ. என்னடா நீங்க என்னடா அது
இன்னும் நீட்டிட்டு இருக்கீங்க பின்னாடி. ஆமாடா, இது என்ன தெரியுமா? ஏங்க இது வந்து பேண்ட் செக் பண்ணிட்டு இப்ப மாலில போட்டு இது 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 வச்சுட்டு எப்படிங்க வெளியவே விட மாட்டாங்க. போட்டிருக்கான். இல்லடா, இது என்ன தெரியுமா? மறந்துச்சுடா, ஒரு இடத்துல அவன் எடுக்க மறந்துட்டாங்க. அப்படியே பில்ல போட்டு அனுப்பி வந்துட்டான். இது வந்து கோயம்புத்தூர்ல வாங்கினது, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இது வரைக்கும் எடுக்கல. நாளை 2-3 டைம் இந்த பேண்ட் போட்டேன். எங்க சந்தேகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது பாக்குறதா இருந்தா இந்த பேண்ட்டை எப்படி போட்டு வந்தானே எனக்கும் தெரியல. எங்க எப்படி இருக்கு எனக்கு தெரியலங்க. யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அது மாதிரி பண்ணி பாக்கிறேன். கடையை விட்டு எப்படி வெளியே வந்தா எனக்கு தெரியும். गाइस இப்போ நாங்க க்ரூஸுக்கு வந்துருவோம். க்ரூஸ்ல வரும்போது பாஸ்போர்ட்லாம் கேட்பாங்க. பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் பிரேம் என்ன பண்ணிட்டான், செக்இன் லக்கேஜ்லேயே பாஸ்போர்ட்டை அனுப்பி விட்டான். அதனால என்னாச்சு, இப்போ அவன் போயிட்டு செக்இன் லக்கேஜுக்காக வெயிட் பண்ணி பாஸ்போர்ட்டை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு இருக்கான். அவன் என்னென்னமோ கேள்வி கேட்கறான், பதட்டத்திலேயே இருக்கான். அவன் வேற மத்தியானம் ஷாப்பில் அந்த டென்ஷன் வேற, பாஸ்போர்ட் விட்ட டென்ஷன் வேற, ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கா. 2 moments later. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா வந்து மெரினா வந்தாச்சு. இது பேர் வந்து ட்ரீம் க்ரூஸ் ஆகும். ஷிப் பேர் வந்து பெருசா சொல்லுங்க, வேற மாதிரி இருக்குது. நல்ல பெரிய ஷிப்பு. இது வந்து என்னோட லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆமா, நான் ஏதோ சரி ஷிப்புனால போனோடனே விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இமிகிரேஷன் இருக்குது, செக்கிங் இருக்குது, ஃப்ளைட் எப்படியோ அப்படி கஸ்டம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளைட் எப்படி போய் யூஸ் ஆனீங்களோ அதே மாதிரிதான் இங்க எல்லா ப்ரொசீஜரும் வந்து ஷிப்புக்கும் அதே தான். இதுல ஒரு படி மேல போய் பாஸ்போர்ட்டை புடிங்கி வச்சுக்கிட்டாங்க. பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சிட்டாங்க, என்ன ஒண்ணு தெரியல. அதுதான் எனக்கு நான் சரி சீட்டை மட்டும் வாங்கிட்டு பாஸ்போர்ட் கொடுப்பான்னு பார்த்தா பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. பாஸ்போர்ட் மட்டும் திரும்பி கொடுக்கலன்னா எல்லாத்துக்கும் காரணம் கேள்வி, வேற எதுவும் அப்படிதானோ. அங்கெல்லாம் பாரு சத்தியமா அங்கெல்லாம் பாடுறாடு, சூப்பராடு. ரொம்ப ஆட்டி பார்க்காத, ஸ்லோவா இருக்கும். 我们在船头啊。哎呦，然后上楼去。Talk in a few.喺restaurant 度要攞位。你將上面帶住。哇，聽有人嘅。ஃப்ளவர் லேஸ் ரைட். லேஸ் இதான் நல்லா இருக்கு சொல்லி பீப் ஃப்ளவர் ரைட்டாடா. யா ஈ. 2 moments later. गाइस இப்போ நான் க்ரூஸ்ல வந்துட்டு பேக் எல்லாம் செக்கிங் பண்ணிட்டு பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பிட போறோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஊர் படி 7 PM. ஓகேவா, நாங்க வந்து இப்போ போயிட்டு கொஞ்சம் சாப்பிட எங்கேயா போலாம் ஐடியா பண்ணோம். லிஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணிருக்கோம். லிஸ்ட் வந்தா கீழே போவோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ க்ரூஸ்குள்ள வந்தாச்சு. பாத்தீங்கன்னா 2 நாள் எங்களுக்கு டவரே இல்லை, என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா வைஃபை இருந்தது. வைஃபை நாங்கள் ஒரு 2 நாளைக்கு பேக்கேஜை போட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வருது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெட்ல உங்களுக்கு டக்குனு வரவே வராது. என்னடா பேசுறான், வீடியோ எடுக்கிறதுக்கும் நெட் வேணும். எப்படிடா சொல்றாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு நெட் வேணும். என்னடா இங்க பாருங்க, ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோவை எங்க எடிட்டருக்கு அனுப்பி பார்த்தோம். போன வீடியோ சூப்பர் வேணும்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி பண்ணேன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதுல இருந்து இவன் வந்து என்னென்னமோ உண்மையிலே சொல்ல ஒரு காய்ச்சல். ஆனா இந்த ஒரு வார்த்தையை காதல் வாங்கிட்டு இப்போ வந்து என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ நாங்கள் வந்து லேட் நைட் ஆச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 தாண்டி போயிட்டு இருக்கு. சிங்கப்பூர் டைம் படி 10 தாண்டி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் காட்டுறோம். அது போக வந்து பிரேமுக்கு வந்து லைட்டாக காசு அடிக்குது. மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழிச்சுக்காரு பாருங்க. ஆனால் என்ன பண்ணிட்டோம், வர முடியாதுன்னு சொல்லி தகராறு பண்ணிட்டோம்னா சரி அவனை நீட்டாக படுக்க வச்சுட்டு மாத்திரையெல்லாம் போட்டு தூங்க விட்டு நாங்கள் வந்து இப்போ உங்களுக்காக பிளாக்ஸ் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் இந்த இதில் ஒவ்வொரு இதாக காட்டுவோம். இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து இந்த க்ரூஸ் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொன்றும் இதெல்லாம் தான் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நான் சிலது பார்க்குறேன், இதெல்லாம் நாளைக்கு ஃபுல் டே நாங்களும் டயர்டாக தான் இருக்கோம், பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன எங்கே இருக்குன்னு தெரியல. மேலே சரி வாங்க 16th ஃப்ளோர் போவோம். ஃபர்ஸ்ட் மேலே போவோம். இப்போ நாங்கள் தங்கியிருக்க ஃப்ளோர் வந்து 15th ஃப்ளோரு. ஆனால் இப்போ வாங்க போவோம். இந்த க்ரூஸில் வந்து கிட்டத்தட்ட 19 இருக்கு, 18 ஃப்ளோர்ஸ் இருக்காடா. 18 ஃப்ளோர்ஸ் இருக்கு இந்த க்ரூஸ்ல மொத்தம். 18 தான்டா. 19 இருக்கு மொத்தம். 19 இருக்கு. நாங்கள் வந்து இப்போ 16 இருக்கோம், இப்போ 17 போய்கிட்டு இருக்கோம்.
16 வரைக்கும் தான் வந்து லிஃப்ட் இருக்கும் போல. அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். நாளைக்கு தான் கைஸ் நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே பாருங்க நவீன முறை கைப்பிடி வச்சப்பதான் திறந்துருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. இப்படியே தான் தெரியாது. நாளைக்கு வந்து தற்கொலை பண்ண படம் பார்ப்போம். கடல் கடலே தெரியுதாடா உங்க லைட்டு ஓகேவா கைஸ். இப்போ நான் ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கேக்குதா சவுண்ட் கேக்குதா? சிங்கப்பூர்ல அதுவும் இந்த க்ரூஸ்ல ஒரு ஓப்பன் தியேட்டர் வச்சிருக்காங்க பாருங்க. மழை பெய்யுது. நம்ம க்ரூஸ்ல தான் இருக்கோம். ஆனா வந்து நம்ம அந்த க்ரூஸ்ல தான் இருக்கோம். ஆனா வந்து இந்த போட் நவுற மாதிரியே தெரியல. இந்த ஷிப் நவுற மாதிரி தெரியல. வாங்க இப்பதான் இதெல்லாம் தான் வந்து ஷீட்டிங் ஏரியா. படம் பார்க்க இது வந்து ஒரு ஓப்பன் தியேட்டர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போவோம். பாருங்க வந்து ஒரு மினி கால்ஃப் ஏன் பட் இது நாளையில இருந்து ஒரு மாதிரி சௌகம் ஆயிடுச்சு. அதனால வந்து நீங்க இது பண்ண மாட்டாங்க. போறோம் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பகல்ல தான் இதுக்கெல்லாம் டைம் ஏதாவது வந்து நாட் நல்லா இருக்கும். சின்ன ரெஸ்டாரண்ட் கால்ஃப் காமிச்சிடுறேன். கால்ஃப் காமிக்கிறா பாருங்க. நீங்க பாருங்க ஃபுல்லாவே கால்ஃப் தான். நடந்தே போலாம். ஏறி போலாம். வேணாம் அதான் போலாம். இல்ல நடந்தாண்டா செய்வாங்க அவங்களே. வாடா சுகி இருக்க போதுரா. வாடா அதான் சொல்ல மேல சின்ன சின்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் சின்ன சின்னதா இருக்கு. எல்லாமே குழந்தைங்களுக்கு ஏற்பட்டதா இருக்குது. நம்மளும் பண்ணலாம், குழந்தைங்களும் பண்ணலாம். அடுத்து ஒண்ணு காட்ட போறேன். அதை நீங்க பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த க்ரூஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நாங்கள் வந்து ஜிம்முக்கு போகலான்னு போய் பார்த்தா ஜிம் வந்து 24 hours நாங்கள் போய் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து என்ன சொல்றது, இப்போ எங்களுக்கு வந்து அது டயர்டாக இருக்கு, எங்களால் முடியல. நாளைக்கு அதை எடுத்து அதையும் காட்டுறோம். அப்போ வந்து சலூன்லாம் உள்ளே வச்சுக்கிறாங்க. பார்பர் ஷாப்பு சலூன் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்க்கலான்னு போனால் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டுமாரோ அதையும் காட்டுறோம். கைஸ் இங்கே வந்து பிரிட்ஜ் வியூயிங் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்கனி டைப் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து கடலே பார்க்கலாம். பட் அந்த ரூம்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்த க்ரூஸ் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இந்த டூர் கைடு என்ன சொன்னாங்கன்னா வந்து புக் பண்ணி கொடுத்தவர் என்ன சொன்னார்னா வந்து நீங்கள் வந்து எப்படியும் க்ரூஸில் போய் ரூமெல்லாம் தங்க போறீங்க, அதுவும் ரூமில் வந்து கொஞ்ச நாள் தான் தங்க போறீங்க. மிச்சபடிக்கு எல்லாமே வந்து போட்டில் தான் சுத்த போறீங்க, சாப்பிட்றது இதெல்லாம் தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அதை கம்மி பண்ணி நான் ஸ்டாண்டர்ட் ரூமே புக் பண்ணி கொடுத்தாரு. இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம எப்படியும் ரூமுக்கெல்லாம் செலவு பண்ணுறது பதில் இங்கே இருக்கிற அம்யூனிட்டிக்கு செலவு பண்ணி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அதுவே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பை த பை இந்த டூர் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெங்கா ஹாலிடேஸ். இவங்க தேனியில் இருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெங்கா ஹாலிடேஸ்னு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வந்து கூகுளில் அடிச்சிங்கன்னா அவங்களே அதுவே வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நாங்களும் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கங்க.